ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு காலத்தில் நான் பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி மாறி இருந்துச்சு. பட் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்காங்க. பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நிஃப்டி 56 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 22,413 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 114 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 73,914 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 40,095 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 39 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், கனரா பேங்க், இந்த பேங்க் எல்லாமே ஒரு 1% to ஃபிளாட் பாசிட்டிவ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஃபெடரல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஃபெடரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நமக்கு என்ன அதில் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு வந்து 1.5% நெகட்டிவ்ல இருக்கு. அது வந்து 54 ரூபா அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணி 53.74 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 50 வீக்லோ டச் பண்ணியிருக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அது வந்து 35 ரூபாய்க்கு போகுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் இதே கண்டினியூ ஆச்சுன்னா போகலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்டும் நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் பாலிசி அந்த யூஎஸோட ட்ரேட் பாலிசி வச்சுலாம் மார்க்கெட்டை இனி இந்த மாதம் ஃபுல்லாக கணிக்க முடியும். ஆனால் நெக்ஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துடும். மேக்ஸிமம் இந்த மாதம் லாஸ்ட்லேயே வந்துடும் நினைக்கிறேன் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வச்சு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் ஒவ்வொரு ஸ்டாக்குமே. ஸோ அதில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸும் வரும். மேபி அந்த ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகலாம். சொதப்புனாங்கன்னா தர்மடி கன்ஃபார்ம். இண்டஸ்இண்ட் பேங்கும் அதே மாதிரி தான். இண்டஸ்இண்ட் பேங்க்ல இப்போ இருக்க ட்ரெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் குவார்டர் ஆஃப் த ரிசல்ட்ஸ் இண்டஸ்இண்ட் பேங்குக்கு புஷ்வானம் தான் நினைக்கிறேன். இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் 679 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஆனால் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்தாங்க. இன்றைக்கி 706 ரூபா வரைக்கும் போனது. இப்போ 679 ரூபாயில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்து தான் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்திருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்குக்கும் இதே சிச்சுவேஷன் தான். மேபி ஸ்டாக் ப்ரைஸ் மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் போகலாம். ரிசல்ட்ஸில் சொதப்பினாங்கன்னா இங்கே அடி விழும். நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க்ல நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கல, அந்த பேங்க் வந்து சர்வே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அது உங்களோட ஓன் ஒப்பீனியன். பட் தைரியம் இருக்கிறவங்க மட்டும் இந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் வந்து என்னோட ஓன் ஒப்பீனியனை சொல்கிறேன். நான் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், நெக்ஸ்ட் வந்து ஃபெடரல் பேங்க் ஆல்ரெடி கன்சிடர் பண்ணிவிட்டு அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அடுத்தது தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க், கர்நாடகா பேங்க், இந்த பேங்க்ஸில் எல்லாமே நான் இப்போ இருக்க ட்ரெண்டில் இந்த பேங்க்ஸில் எல்லாமே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செக்டார் வைஸ் பார்க்கும்போது எக்ஸப்ட் பிஎஸ்யூ பேங்கை தவிர மிச்சம் எல்லா செக்டாருமே நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதில் நான் வந்து ஆட்டோ செக்டார் இன்றைக்கி வந்து 1.39% காலியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஆட்டோ செக்டாரை எடுத்து பார்க்கும்போது எல்லா ஸ்டாக்ஸுமே நெகட்டிவ்ல இருக்குது. இதில் பாரத் ஃபோர்ஜ் 5% காலியாக இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 2.5% காலி. டாடா மோட்டார்ஸ் 2% காலி. ஹீரோ மோட்டார் காப், போஷ் லிமிடெட், எம்ஆர்எஃப், அப்போலோ டயர்ஸ் இது எல்லாமே ஒரு 1 to 1.5% காலியாக இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. சரி, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெருசாக நெகட்டிவ் அப்டேட் எதுவுமே இல்லை. ஆனால் ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு டாடா மோட்டார்ஸ் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்த டிமோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு அங்கே நியூ பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்காவில். இது வந்து டாடா மோட்டார்ஸில் இருக்க போர்ட்ஃபோலியோவில் உள்ள கேர்வை வந்து அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும் கேர்வ் அப்படிங்கிற அந்த காரை தான் வந்து அவங்க கொண்டு வராங்க. ஸோ இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போர்ட்ஃபோலியோ வந்து பேசஞ்சர் எலக்ட்ரிக் வெஹிக்கில் வந்து ஸ்ரீலங்காலையும் டாடா மோட்டார்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. என்னென்ன கார்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாடா பஞ்ச், நெக்ஸான், டாடா கர்வ், டியாகோ இது எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து அங்கே லான்ச் பண்ணுறாங்க. எஸ்யூவி செக்மெண்ட்டில் வருது. ஸோ ஓவர்லாட்டு டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்க இவங்க எப்படி சர்வே ஆவாங்க அப்படி இப்படின்லாம் கேட்டீங்க. ஸோ இவங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா சோதனையை வந்து சாதனையாக மாற்றக்கூடிய ஆள் தான் டாடா மோட்டார்ஸு. ஸோ பஞ்சு, நெக்ஸானு, கர்வ் எஸ்யூவிலையும் வருது. அதே எஸ்யூவி ஈவிலையும் கொண்டு வராங்க. ஸ்ரீலங்காலையும் அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஆனால் டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.25% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 655 ரூபா சம்திங்கில் இருக்குது. பட் என்ன கேட்டால் டாடா மோட்டார்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் வந்து இதில் ஸ்லோவாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் டாடா மோட்டார்ஸில். ஸோ டாடா மோட்டார்ஸ் ஒரு நல்ல அப்டேட்டை கொடுத்துருக்கு இன்னைக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலி இது டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருக்குது. 334 ரூபா வரைக்கும் வந்திருக்கு இன்னைக்கு. ஆக்சுவலி இவங்களோட லோன் பார்க்கும்போது பீக் லெவல்லேருந்து லோ வந்தது 290 ரூபா இருக்குது. ஹைனி பார்க்கும்போது 600 ரூபாய்க்கு மேலே இருக்குது. 52 வீக் ஹை இன்னைக்கு 2.5% விழுந்திருக்காங்க. 334 ரூபாவில் இருக்குது. அதே இவங்களோட ரைவல் கம்பெனியாக இருக்கிற அமராஜா எடுத்து பார்த்தா அது இன்னைக்கு 957 வந்திருக்கு. கடைசியில் 959 ட்ரேட் ஆகுது. இது ஒரு நல்ல வேல்யூஷன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் கிட்ட வந்திருக்கு அமராஜா. ஆனால் வந்து மார்க்கெட் இதே சுச்சுவேஷனில் இருக்கிற பட்சத்தில் இது டவுன் ட்ரெண்டில் வரலாம். அதனால பொறுமையாக இருந்து 1-2 யூஸ் பண்ணிக்கோங்க அமராஜாவில். பட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா அது வந்து நான் பார்க்கும்போது பி ரேஷியோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸுக்கு
36 டைம்ஸ் இருக்குது. பட் அமர் ராஜாக்கு 19 இருக்குது. நீங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க, பி ரேஷியோ வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அமர் ராஜா தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் கிட்ட வந்திருக்கே தவிர எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதில் வரல. பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ரீசெண்டாக அக்யூசிஷன் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பியூட்டி பிராண்டு தான் இந்த மினிமாலிஸ்ட். இவங்க வந்து ஹெச்யூஎல்லோட சப்போர்ட்டோட மினிமாலிஸ்ட் வந்து அவங்களோட ஆஃப்லைன் எக்ஸ்பேன்ஷனை 10 மடங்கு அதிகரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக தான் 90.5% ஆஃப் த ஸ்டேக் வந்து இந்த பியூட்டி பிராண்டான மினிமாலிஸ்ட்டில் 3000 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணாங்க. இந்த ஹிந்துஸ்தானோட அக்யூசிஷனுக்கு அப்புறம் இவங்க கைவசம் இந்த பார்ட்னர்ஷிப்பில் மினிமாலிஸ்ட் வந்து 2000 ஸ்டோர்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ கரண்டாக ப்ரெசன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் 20,000 ஸ்டோர்ஸ் ஆட்டு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மினிமாலிஸ்ட் சொல்கிறாங்க ஹெச்யூஎலோட சப்போர்ட்டோட. ஸோ இன்னைக்கு ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 2169 ரூபாயில் இருக்குது. பட் இதோட பி ரேஷியோ பார்க்கும்போது 4:7 இருக்குது. பட் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வரல. ஆனால் ஐடிசி வந்து 25 டைம்ஸ் பி இருக்குது, 412 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஐடிசி மட்டும் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டாரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு வேல்யூஷன் கம்மியான ரேஞ்சில் கிடைக்குது. அது மாதிரி ஹெச்யூஎல்ல லியோ பூரி அவர் வந்து இண்டிபெண்டன்ட் டேரக்டராக இருக்கிறாரு. ஸோ அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. இது அவரோட நேம் வந்து லியோ பூரி இண்டிபெண்டன்ட் டேரக்டராக இருந்தவர் இப்போ ரிசைன் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஹெச்யூஎல்ல வந்து ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க். இதில் ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் அதை நான் உங்கள்ட்ட அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 டாப் 2 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் சிஇஓ சுமந்த் கத்பாலியா, இன்னொன்று வந்து டெப்யூட்டி சிஇஓ அருண் குரானா, இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 23 to 24 இந்த காலகட்டத்தில் 157 கோடி ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கத்பாலியா பார்க்கும்போது 9,50,000 ஷேர் வந்து செல் பண்ணியிருக்காரு. அதோட வேல்யூ 134 கோடியாக இருக்குது. May 24, 2023 to June 25, 2024 சொல்கிறாங்க. அதே அவர் 3,96,000 ஷேர் வந்து 34 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கியிருக்கவும் செஞ்சுருக்காரு. அதாவது ஹை லெவலில் வித்துட்டு டிப்பில் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி குரானா என்ன பண்ணியிருக்காருன்னா 5,50,000 ஷேரை வந்து 2023-24 அந்த காலகட்டத்தில் 82 கோடிக்கு வந்து வித்திருக்காரு. அதே 2,38,000 ஷேரை வந்து 25 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இது சிஇஓ அண்ட் டெப்யூட்டி சிஇஓ இவங்க 2 பேரும் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சிஎல்எஸ்ஐ கொடுத்த அப்டேட் இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 675 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இன்னைக்கு 706 ரூபா போனது இப்போ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. சிஎல்எஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர் வெயிட் ரேட்டிங் சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக் வந்து 31% மேலே போகலாம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு டார்கெட் ப்ரைஸ் வந்து 1,300 ரூபாயாக இருந்த டார்கெட் ப்ரைஸை குறைச்சி இப்போ 900 ரூபாய்ட்டு டார்கெட் ப்ரைஸை குறைச்சி ஆனாலும் ஒரு 31% இப்போ இருக்க ட்ரெண்டில் மேலே போகலாம். அதாவது 900 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொல்லி சிஎல்எஸ்ஐ வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இது இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு சிஎல்எஸ்ஐ சொல்கிறாங்க. பட் இந்த ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம் எல்லாமே சொல்கிறது கன்ஃபார்மாக நடக்குமான்னு தெரியாது. பட் அவங்க அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து 151 இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக 120 ரூபா சம்திங்கில் சுற்றிட்டு இருந்தது. இப்போ 150 ரூபா கிட்ட வந்துட்டாங்க. இப்போ ஜேபி மார்கன் டாடா ஸ்டீலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. அவங்களோட டார்கெட் ப்ரைஸை ரைஸ் பண்ணுறாங்க. 180 ரூபா வரைக்கும் போகலாம். கரண்ட் லெவல்லேருந்து 20% வரைக்கும் இந்த டாடா ஸ்டீல் மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க ஜேபி மார்கன். இது டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இன்டர்குளோப் ஏவியேஷன் கொடுத்த அப்டேட் இது வந்து இண்டிகோட ஒன் ஆஃப் த பேரண்ட் கம்பெனி. இவங்க $45 மில்லியன் வந்து அவங்களோட சப்சிடரியாக இருக்கிற இன்டர்குளோப் ஏவியேஷன் ஃபினான்ஷியல் சர்வீஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெனஸ்டே போர்ட் மீட்டிங்கில் இதுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 or more டிரான்ச்சஸில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்டர்குளோப் ஏவியேஷனில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் அனுப்பம் ரசாயம். இது ஒரு ஆர்டிகல் வந்திருக்குது. பட் இந்த ஸ்டாக் என்கிட்ட கிடையாது. பட் அதை அப்டேட்டை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆர்டர்ஸே பார்க்கும்போது 10,000 கோடி கிட்ட இருக்கான். ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பேன்ஷன்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 year கான்ட்ராக்ட் வந்து கொரியன் மல்டிநேஷனல் கெமிக்கல் ஃபார்ம் கம்பெனிகிட்ட வந்து இவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட். அதோட வேல்யூவே 922 கோடி. அது ஒரு லாங் டேர்ம் டீலு, கிட்டத்தட்ட 10 year டீல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக நாங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆர்டர்ஸும் நிறைய இருக்குது, ஆர்டர் புக்கும் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த கெமிக்கல், நியூ ஏஜ் பேட்டரி கெமிக்கல், எலக்ட்ரோலைட் இந்த செக்மெண்ட்லாம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு சொல்லி அனுப்பம் ரசாயம் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. பாலிகேப் இந்தியாவுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு 3000 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தான், அதாவது பாரத் நெட்டு கீழே வந்து இந்த 3000 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு. இது பார்க்கும்போது டிசைன், சப்ளை, கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்டாலேஷன், ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ், அப்கிரேடேஷன் இந்த நெட்வொர்க் சம்மந்தமாக தான் இந்த 3000 கோடி ஆர்டர். ஏன்னா இவங்க வந்து ஒயர் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால பாலிகேப்புக்கு 3000 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது பாலிகேப்புக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பாலிகேப்போட ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரில. பட் மேபி அதோட வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
பிகாஸ் நான் லாஸ்ட்டு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 40 டைம்ஸ் கிட்ட ஏர்னிங்ஸ் இருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் தான் இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறேன் பாலிகேப்பில். நெக்ஸ்ட்டு இந்தியாவோட பிக்கஸ்ட் லெண்டர் தான் அந்த எஸ்பிஐ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்டெக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அந்த செக்மெண்ட்டில் இவங்களோட ஃபினான்ஸ் யூனிட்டை வந்து செட்டப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஜொமேட்டோவோட சிஓஸ் தீபிந்தர் கோயல் ஒரு $20 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாரு. ஏரோஸ்பேஸ் செக்மெண்ட்டில், அதாவது இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு ரைவலாட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு $20 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. எல்ஏடி ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரோஸ்பேஸ் சாஃப்ட்வேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஜொமேட்டோவோட எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிற ஜுரோபி தாஸ் இவங்களும் இந்த இதில் டீமில் சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஜொமேட்டோவோட சிஓ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எம்டிஎன்எல் ஷேர் ப்ரைஸ் மகாநகர் டெலிஃபோன் நிகாம் லிமிடெட் இன்னைக்கு வந்து 50 ரூபா தாண்டி போச்சு. கிட்டத்தட்ட 51 ரூபா 18 காசு போனது. கடைசியில் 49 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. 15% மேலே போச்சு. இதுக்கு ரீசன் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி அசட் மானிட்டேஷன் மூலமாட்டு பிஎஸ்என்எலுக்கு ரெவன்யூ வந்துருந்துச்சு. அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. விஏ டெக் வபாக் இவங்க கொடுத்த அப்டேட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன் கம்பெனியாக இருக்கிறாங்க. டீசாலினேஷன் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன் கம்பெனி. கெயில் அண்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து ஒரு 360 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது விஏ டெக் வபாக் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் என்சிஎல்டி வந்து பார்த்தீங்கன்னா தால்மியா பாரத்தோட தால்மியா சிமெண்ட் நார்த் ஈஸ்ட் லிமிடெட், வினய் சிமெண்ட் லிமிடெட் இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணுறதுக்கு என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கவுகாதி பெஞ்ச் வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி பண்ணுறாங்கன்னா சிமெண்ட் அண்ட் மைனிங் பிஸ்னஸ் வந்து டிமர்ஜ் பண்ணுறாங்க. February 21 தான் இதுக்கான அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ தால்மியா சிமெண்ட் நார்த் ஈஸ்ட்டும் வினய் சிமெண்ட்டும் மெர்ஜர் ஆகுறாங்க. பட் தால்மியாவோட மைனிங் பிஸ்னஸ் இனி வந்து டிமர்ஜர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து தால்மியா பாரத் கொடுத்த அப்டேட்டு. கோரமண்டல் இன்டர்நேஷனல் கொடுத்த அப்டேட். இவங்க ஒரு 53% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐசிஎல் இண்டஸ்ட்ரீஸில் 820 கோடிக்கு அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ஐசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க 26%, 5.24 crore ஈக்விட்டி ஷேரு. ப்ரைஸ் வந்து 76.60 அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் க்ளோசிங் 79 ரூபா 65 காசு. 402 கோடிக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கோரமண்டல் இன்டர்நேஷனல் வந்து என்ஐசிஎல் இண்டஸ்ட்ரீஸை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிஇஎம்எல் கொடுத்த அப்டேட்டு. இவங்க ஒரு டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற கம்பெனி. சைமன்ஸ் இந்தியா கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. சப் அர்பன் பேசஞ்சர் ட்ரெயின் செக்மெண்ட்டில் வந்து இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ட்ரெட்ஜிங் சொல்யூஷனும் ட்ராக் ஃப்ளோ எஸ்ஆர்எல் இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். சப் அர்பன் பேசஞ்சர் ட்ரெயின் செக்மெண்ட் சம்மந்தமாக தான் இந்த ரெண்டு கம்பெனியுமே மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இது பிஎம்எல் சைமன்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஓல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோலி பண்டிகை வருது. அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க அவங்களோட வெஹிக்கிள் சேல்ஸுக்கு. அந்த S1 ரேஞ்சில் வந்து 26,750 ரூபா வரைக்கும் நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து வித்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது February மந்தில் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,600 கோடி இண்டஸ்இண்ட் பேங்க்ல விற்றுருக்காங்க. இதில் வந்து பார்க்கும்போது இன்டர்குளோப் ஏவியேஷனில் 1,300 கோடி, பஜாஜ் ஃபினான்ஸில் 1,300 கோடி. கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல மட்டும் 510 கோடி விற்றுருக்காங்க. மோட்டிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 126 கோடி விற்றுருக்காங்க. அடுத்தது குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 305 கோடிக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இந்த அக்கௌண்டிங் இஷ்யூ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே Februaryலே பார்த்தீங்கன்னா இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. இது போக சிஇஓ அண்ட் டெப்யூட்டி சிஇஓ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 157 கோடிக்கு விற்றுருக்காங்க. இதுவும் இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.